அக்கார்டிங் டு மீ இப்போதைக்கு பாத்தீங்கன்னா 2 பெஸ்ட் ஓபனர்ஸ் செலக்ட் பண்ணுங்க அப்படின்னா நான் யாரு தெரியுமா செலக்ட் பண்ணுவேன்? ருத்துராஜ் அண்ட் யசஸ்வி. ஆனா இவங்க 2 பேரும் இருக்க முடியாது டீம்ல. எனக்கு ஓப்பனிங்க்கு யசஸ்வி ஜெய்ஸ்வால், அபிஷேக் சர்மா, ஸ்கை வந்துட்டா, ஹார்திக் வந்துட்டா உங்களுக்கு இடம் இல்ல டீம்ல. அந்த ஜடேஜா ஸ்பாட், அக்சர் அண்ட் வாஷி நடுவுல தான் அந்த போட்டி நடக்கும். இப்ப அக்சர் கிளியர்லி நம்பர் 1 சொன்னீங்க. விராட்டோட ஒரு பிக்கஸ்ட் குவாலிட்டி இல்லைங்க. வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி. வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி மற்றும் ஒரு எபிசோட் ஆஃப் கிரிக்கெட் டிபேட். நம்ம கெஸ்ட் பிரேத்தம் இருக்காரு. வணக்கம் 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 பிரேத்தம். ஹாய் பத்ரி, எப்படி இருக்கீங்க? ஆல் வெல், சூப்பர். கோயிங் ஆன். டிஎன்பிஎல் வந்துட்டு இருக்கு. பட் மறுபக்கம் இந்தியா பாத்தீங்கன்னா சமவின்னு ஜிம்பாப்வேக்கு எதிராக ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ். முதல் மேட்ச் ஒண்டி தோத்தாங்க, பட் அதுக்கப்புறமா கன்சிக்யூட்டிவா எல்லா மேட்சையும் ஜெயிச்சு ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. சரி, நல்ல பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு கொடுக்கும்போது ஒரு ஒரு நல்ல ப்ராப்ளம் ஆக்சுவலி டீம் இந்தியாவுக்கு கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து ஓகே, ஒரு மினோஸ், ஒரு ஸ்மாலர் சைடு ஜிம்பாப்வே அப்படின்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் கொடுத்த வாய்ப்புகளை யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே பயன்படுத்திருக்காங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் அபிஷேக் சர்மா புதுசா டீம்ல வந்தாரு, ஒரு பயங்கரமான அதிரடி 100 செமையா ஆனாரு. சுப்மன் கில் கேப்டன், அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு, இப்போ வந்து கேப்டன்சி பிரிங்ஸ் த பெஸ்ட் அவுட் ஆஃப் மீ அப்படிங்கிற மாதிரி. அவரு ருத்ராஜ் கெய்க்வாட் கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியில கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டே இருந்திருக்காரு கொஞ்ச நாளாவே. மறுபக்கம் யசஸ்வி ஜெய்ஸ்வால், அவரை பத்தி பேசியே ஆகணும். அவரும் பாத்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் ஹேண்டர், அவருக்கு ஒரு வாய்ப்பு. சம கிரிக்கெட்டர், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கிரிக்கெட்டர் யசஸ்வி ஜெய்ஸ்வால். பத்ரி யசஸ்வியா இல்ல அப்படிங்கிற மாதிரி நீங்க கேட்பீங்க. அவர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. சோ சஞ்சு சாம்சன், இதெல்லாம் தவிர சஞ்சு சாம்சன் வந்து டீம்ல வந்திருக்காரு. இப்ப என்ன நடக்க போகுது பிரதம்? யார வந்து இருக்க போறாங்கன்னு தெரியலையே. ஒரு ஃபுல் டீம் வந்துட்டாங்கன்னா ரோஹித், விராட் போயிருக்காங்க, 2 பிளேயர் இல்ல. பட் மீதி இடங்கள் என்ன இவ்வளவு பிளேயர்ஸ் இருக்காங்களே. ப்ராப்ளம் ஆஃப் பிளென்டி ஃபார் டீம் இந்தியா. ப்ராப்ளம் ஆஃப் பிளென்டி இருந்தா நல்லது, ஆள் இல்லைன்னா தான் பிரச்சனை. இது டெஃபினட்டா இந்தியாவோட T20 பெஞ்ச் ஸ்ட்ரென்த் நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்கேரியா தான் இருக்கு. ஏன்னா இப்ப நீங்க யார ஆட போறீங்க? நீங்க ஒரு மேட்ச் பாத்தீங்கன்னா 4 ஓவர் ஆடினாங்க ஃபர்ஸ்ட் 5 ஸ்லாட்ஸ்ல. சுப்மன் கில், அபிஷேக் சர்மா, ருத்துராஜ் கெய்க்வாட், சாய் சுதர்ஷன், 4மே ஓபனர்ஸ் டெக்னிக்கலி. அவங்க ஆடினாங்க ஃபர்ஸ்ட் 4 ஸ்பாட்ஸ்ல. இப்ப நீங்க எப்படி ஃபிட் இன் பண்ண போறீங்க? யாரு உங்க டாப் 2? சோ என்னோட கேள்வி என்னன்னா, நீங்க வந்து ரெப்புடேஷன் பாத்துட்டு கொடுக்க போறீங்களா, இல்லாட்டி யாரு உங்களுக்கு அந்த வேலையை செஞ்சு கொடுப்பாங்க இந்த டாப் 2ல பாக்குறீங்களா? சோ இப்போ எதுக்கு நான் கேட்க வரேன்னா, ருத்ராஜும் பெர்ஃபார்ம் பண்ணாரு. அன்பார்ச்சுனேட்லி கடைசி மேட்ச் அவரை உட்காத்தி வச்சு ரியான் பராக கொண்டாங்க. சுப்மன் கில் பெர்ஃபார்ம் பண்ணாரு பத்ரி. ஆனா அவர் ஸ்ட்ரைக், எனக்கு சுப்மன் கில் ரொம்ப பிடிச்ச பிளேயர், அது உங்களுக்கு தெரியும். ஆனா அவர் ஸ்ட்ரைக் ரேட் வந்து இந்த காலத்து T20க்கு கரெக்டான ஸ்ட்ரைக் ரேட்டா எனக்கு தெரியல. வேற மறுபக்கம் நீங்க பாத்தீங்கன்னா ஜெய்ஸ்வாலும் அபிஷேக் சர்மாவும் அடிபொலி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து போறாங்க. ஒருத்தருக்கு 190 ஸ்ட்ரைக் ரேட், ஒருத்தருக்கு 175 ஸ்ட்ரைக் ரேட். சோ என் கேள்வி என்னன்னா, சுப்மன் கில், ருத்துராஜ் கெய்க்வாடுக்கு இந்த T20 செட்டப்ல இடம் இருக்கா? அபிஷேக் சர்மா, ஜெய்ஸ்வால் ஓபன் பண்ணணும். நீங்க கேக்குற கேள்வி ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, சுப்மன் கிலுக்கு இந்தியன் T20 இன்டர்நேஷனல் டீம்ல இடம் இருக்கான்னு கேக்குறீங்க. நான் தான்ப்பா கேப்டன் அப்படின்னா, கேப்டன் உனக்கு ஃபர்ஸ்ட் இடம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நீங்க கவுண்டர் பண்ணிருக்கீங்க சுப்மன் கில்ல. Yes, his methodology, his style of cricket was little bit different. சரி, நான் இதை ஒரு கவுண்டர் பண்றேன். அப்புறம் என்ன, விராட் கோலி இவ்வளவு வருஷம் விளையாடுறாரு, அவருக்கு இடம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கணும். ஏன்னா அது சிமிலர் ஸ்டைல் ஆஃப் பிளேயரா தான் இருக்காங்க. விராட் கோலி தான் போயிட்டாருங்க, அவர் எதுக்கு கேக்குறீங்க? அவர் தான் T20 இல்லங்க. பட் இந்தியா won the World Cup finals, crucial knock ஆடினாரு. So I still believe this kind of player, அதாவது சுப்மன் கில் டைப் ஆஃப் பிளேயர், not many, but yes, அந்த மாதிரி பிளேயருக்கு இன்னமும் இடம் இருக்கு T20 கிரிக்கெட்ல அப்படின்னு நான் சொல்ல வரேன். You cannot rule out that okay T20 மாறி போச்சு, இந்த மாதிரி தான் விளையாடுறாங்க. ஒரு விராட் கோலி மாதிரி, ஒரு சுப்மன் கில் மாதிரி பிளேயருக்கு இன்னும் இடம் இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்றேன். See, somebody needs to play. எல்லாருமே போயிட்டு அடிச்சுட்டே இருப்பேன். நாங்க 160 170 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆட்டு கன்சிஸ்டன்டாவும் இருக்க முடியாது. கரெக்டா? எல்லாம் everybody can't be a ரோஹித் சர்மா. இல்ல நான் ஆட அவருக்கு இடம் இருக்கான்னு கேக்குறத விட ஓப்பனிங்ல அவருக்கு இடம் இருக்கா? சுப்மன் கில் ஆர் ருத்துராஜ் கெய்க்வாட் ஆடினா நம்பர் 3ல ஆடணும். ஏன்னா ஓப்பனிங்ல உங்களுக்கு அந்த 6 ஓவர்ஸ் பவர் பிளே மேக்ஸிமைஸ் பண்ணும். நீங்க அப்புறம் வந்தீங்க ஆங்கர் போறீங்களா, ஓகே. ஆனா இவங்க 2 பேரும் இருக்க முடியாது டீம்ல. ஏன்னா ருத்துவும் ஒரு கொஞ்சம் ஆங்கர் who explodes at the end, Gill as an anchor explodes at the end. நீங்க 2 பேர்ல ஒருத்தர தான் ஆட முடியும். ஏன்னா ஸ்கை வந்துட்டா, ஹார்திக் வந்துட்டா உங்களுக்கு இடம் இல்ல டீம்ல. நான் ஒத்துக்கிறேன், 100% ஒத்துக்கிறேன். நம்பர் 3ல வந்து சுப்மன் கில் ப்ராபபிலி நம்பர் 3 ஆர் நம்பர் 4ல சுப்மன் கில் ஆட்டும் அப்படின்னு சொல்றேன். ஆனா நம்பர் 3 நம்பர் 4ல போகும்போது நம்பர் 4ல சூரியகுமார் யாதவ் வந்துருவாரு. ஏங்க சூரியகுமார் யாதவோட பெட்டரான பிளேயர் யாருமே இல்ல. சோ இங்க தான் ஒரு மாதிரி இடம் மாட்டிட்டு இருக்கு. ப்ராபபிலி நம்பர் 3ல விளையாடலாம், பட் நம்பர் 3யும் ஆக்குபைடா இருக்கு. சோ அக்கார்டிங் டு மீ இப்போதைக்கு பாத்தீங்கன்னா 2 பெஸ்ட் ஓபனர்ஸ் செலக்ட் பண்ணுங்க அப்படின்னா நான் யாரு தெரியுமா செலக்ட் பண்ணுவேன்? ருத்துராஜ் அண்ட் யசஸ்விங்க. இவங்க 2 பேரை தான் நான் இப்போதைக்கு 11ல செலக்ட் பண்ணேன். நான் ஏன் காரணங்கள் சொல்றேன். யசஸ்வி செமையாடி இருக்காரு, கொஞ்சம் நாளாவே கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் நீங்களே சொன்னீங்க செம அதிரடியா ரைட் ஃப்ரம் பால் 1 கோ அப்படின்னு. ருத்துராஜ் கெய்க்வாட் cannot be ignored. He has been performing every chance he is getting.
ஒரு சான்ஸும் சிஎஸ்கேக்கும் சரி சூப்பரா ஆடிட்டு இருக்காரு. இந்தியாவுக்கு எப்பெல்லாம் வாய்ப்பு கொடுத்துருக்காங்களோ அவரு பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அந்த நீங்க ரெகக்னைஸ் பண்ணும், அதை வந்து விடக்கூடாது. ஜஸ்ட் பிகாஸ் அபிஷேக் சர்மா ஒரு சூப்பர் சீசனு பயங்கரமா அதிரடியா ஆடுறாருன்னு சொல்லி நம்ம ஊர்ல இது பண்ணுவாங்க. அவன் டேலண்ட், சம்மாட்டி அவன் அடிக்கிறான், தூக்கி போடு, அவனை தூக்கி எல்லாத்தையும் போடு அப்படின்றாங்க. அடுத்த ஒரு 2 நாள்லயே அந்த பிளேயரை வந்து அவன் வேலைக்கு ஆக மாட்டான் அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுருவாங்க. இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு தான் நான் சொல்றேன். ஐ திங்க் டேலண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா there are hundreds of talented players. அபிஷேக் சர்மா இஸ் ஒன் பிளேயர். பட் நீங்க எடுத்தீங்கன்னா டேலண்ட் எவ்வளவு பிளேயர் இருக்காங்க, அவங்க எல்லாரையும் தூக்கி இந்தியன் டீம்ல போட முடியும்? ஐ திங்க் எஸ், he needs to wait for his chance. ஃபர்ஸ்ட் சான்ஸ் ருத்ராஜ் கைக்வாட், யசஸ்வி ஜெய்ஸ்வால். நான் சொல்றேன் 2 பிளேயர். நீங்க சொல்லுங்க உங்களோட 2 பெஸ்ட் பிளேயர் யாருன்னு. எனக்கு ஓப்பனிங்க்கு நான் வந்து டெஃபினட்டா வந்து யசஸ்வி ஜெய்ஸ்வால், அவர் எல்லா ஃபார்மேட்லயும் ஆடுனுங்க, அதுல டவுட்டே இல்லை. யசஸ்வி ஜெய்ஸ்வால், அபிஷேக் சர்மா. நான் அபிஷேக் சர்மா எதுக்கு சொல்றேன்னா, அந்த 2 ஓவர் கிடைக்குது உங்களுக்கு. இப்போ வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன், 2 ஓவர் போடுற டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் இருக்கும். அந்த பேலன்ஸ் உங்களுக்கு தேவை. ஏன்னா ஒரு T20 செட்டப்ல உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 6th bowler-ஓ 7th bowler இருந்தா தப்பே கிடையாது. யார் என்னைக்கு அடி வாங்குவாங்கன்னு தெரியாது. சோ ஒரு போலர் டக்குன்னு அவர் நடுவுல வந்து ஒரு ஓவர் போட்டு 8 ரன் கொடுத்து ஒரு விக்கெட்டோ, இல்ல 2 ஓவர் 20 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்தா போனஸ்ங்க அது. சோ அந்த ஸ்கில் அவர்கிட்ட இருக்கு. அதனால அவருக்கு 1 inch ahead of கில் அண்ட் ருத்துராஜ் இந்த T20 செட்டப். ருத்துராஜ் நீங்க சொன்னது ரொம்ப வேலிட் பாயிண்ட். அவர் எங்க சான்ஸ் கொடுத்தாலும் ஆடிருக்காரு. அண்ட் இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா பத்திரி, சிஎஸ்கே மேட்சஸ்ல சில மேட்ச் ஓபன் பண்ணாரு, சில மேட்ச் நம்பர் 3 வந்தாரு இந்த பாஸ்ட் சீசன். சோ எனக்கு தெரிஞ்சு ருத்துராஜ் அந்த ஃப்ளோட்டிங் ரோல் கூட செய்யலாம். அவர் 3ல கூட ஆடி towards the end explode பண்ணா. அந்த விராட் கோலி 3 தான் ஆடி இருக்காரு. இந்த சீரிஸ் ஃபுல்லா 3 தான் ஆடி இருக்காரு. 3லயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அந்த விராட் கோலி ஆங்கர் ரோல் நீங்க ருத்ராஜ பண்ண சொல்லலாம். இது அன்பாப்புலர் ஒபினியன். ஏன்னா இப்ப சுப்மன் கில் ஃபியூச்சர் சூப்பர் ஸ்டார்ல இப்ப பிரின்ஸ்ன்ட்டாங்க. கிங் கோலி ஒரு பிரின்ஸ்னு சொல்லி நானே பண்ணதுனால வச்சிருக்கேன் இந்திய கிரிக்கெட்டின் தங்க மகன் அப்படி நானே அவ்வளவுதான். சோ அதனால அதுக்கு முன்னாடி பிரதம் நான் அந்த டாபிக் முடிச்சிடுறேன். நீங்க ஏன் அபிஷேக் சர்மா அண்ட் யசஸ்வி பிரெஃபர் பண்றீங்க அப்படின்னா உங்களோட பாயிண்ட் not because அபிஷேக் சர்மா அதிரடியா ஆடுறாரு, 150 160 ஸ்ட்ரைக் ரேட் அதுக்கு இல்ல, 2 ஓவர் bowling போடுவாருன்னு சொல்லி நீங்க அவரை வந்து டீம்ல வச்சுக்கீங்க. am I right? 160 plus 160 கரெக்ட். 160 170 பிளஸ் ஒரு ஆடட் ஸ்கில் இருக்கு அந்த பிளேயர் கிட்ட. அதை நம்ம இக்னோர் பண்ண முடியாதுன்னு சொல்ல வரேன். ஓகே ரைட். சோ இப்ப நம்ம பேசுற விஷயம் என்னன்னா, சுப்மன் கில் இடம் இருக்கு ஆனா ஓபனிங் முடியாது. யசஸ்வி அண்ட் அபிஷேக் சர்மா நீங்க உங்களோட பெஸ்ட் ஓபனர் சொல்லிருக்கீங்க. யசஸ்வி அண்ட் ருத்ராஜ் கைக்வாட் நான் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பட் பொறுத்து பார்ப்போம். நல்ல டிபேட் இது. இதனாலதான் நம்ம இந்த வீடியோல பேசுறோம். ப்ராப்ளம் ஆஃப் பிளென்டி T20 கிரிக்கெட்டை பொறுத்த மட்டும் இந்திய கிரிக்கெட்ல இருக்கு. நம்ம ஊர் பையன் வாஷிங்டன் சுந்தர் பத்தி பேசி ஆகணும். பிரேதம் மேன் ஆஃப் த சீரீஸ். நல்ல வாய்ப்பு அவருக்கு ஆக்சுவலி கிடைச்சது. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு இந்தியன் டீமுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சது. நல்லா பயன்படுத்தினாரு. நல்லா இருக்கு. இஸ் கமிங் ஃப்ரம் வெரி லீன் சீசன்ஸ். 2 seasons கிரிக்கெட்டிங் ஃபார்மும் சரியில்லை, ஃபிட்னஸும் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு வாஷிங்டன் சுந்தர். பட் மேன் ஆஃப் த சீரீஸ் ஜிம்பாப்வேவா இருந்தாலும் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இல்லையா? ஐ திங்க் ஒரு நல்ல ஒரு ஆஃப் ஸ்பின்னர் அவ்வளவா யாருமே இல்ல ஒரு கேட்டகரியில. நல்லா பண்ணது ஒரு நல்ல விஷயம். நம்ம இந்த சீரிஸ் ப்ரிவியூல பேசியிருந்தோம் பத்ரி, நம்ம வியூவர்ஸ் பார்த்திருப்பாங்க அந்த வீடியோ. இது ரொம்ப குரூஷியல் சீரிஸ். யாருக்குன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வாஷிங்டன் சொன்னோம், அப்புறம் ரிங்கு சிங் சொன்னோம். 2 பேரும் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ரிங்குக்கு 2 மேட்ச் கிடைச்சது, அதுல ஒரு மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணாரு, ஒரு மேட்ச் அவர் எண்டில் தான் வந்தாரு. வாஷிங்டன் திரும்ப அதே மாதிரி ரொம்ப ஒரு கிளவர் போலர், அதான் ரைட் வேர்ட். எஸ்பெஷலி T20ல அவர் ரொம்ப கிளவர் போலர். அவர் அட்வான்டேஜ் என்னன்னா பவர் பிளேலயும் போடுவாரு, டெத்லயும் போடுவாரு. அவர் ஃபீல்டிங் அவர் ஸ்ட்ராங்கஸ்ட் பாயிண்ட் கிடையாது, ஆனா ஃபேண்டாஸ்டிக் பேட்ஸ்மேன். ஓடிஐக்கு டெஸ்டுக்கு இப்போ வாஷிங்டன் ஒண்டி அக்சர் மாதிரி கொஞ்சம் பவர் கேம் எடுத்துட்டு வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். T20ல அந்த ஜடேஜா ஸ்பாட் அக்சர் அண்ட் வாஷி நடுவுல தான் அந்த போட்டி நடக்கும். இப்போ அக்சர் கிளியர்லி நம்பர் 1, ஜடேஜா பவர் ஹிட்டிங் அவர் இம்ப்ரூவ் பண்ணிட்டாருன்னா he will be there. அதுல டவுட்டே இல்ல. நம்மளும் இதை பத்தி பேசியிருக்கோம் இந்த வீடியோல நிறைய வாட்டி. நம்மளோட கிரிக்கெட் பத்திரில இந்த பாயிண்ட் நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம். திருப்பி நான் அதை சொல்றேன். வாஷிங்டன் சுந்தர் is a very talented batsman. Let's not forget he got hundreds in TNPL. ஆஸ்திரேலியால பயங்கரமா பேட்டிங் ஆடின திறமை டெஃபினட்டா இருக்கு, நம்ம பார்த்திருக்கோம். கொஞ்சம் அதிரடியா ஆடினார்னா அந்த ஒரு நெக்ஸ்ட் டைமென்ஷன். எப்படி நீங்க அபிஷேக் சர்மா ஒரு 2 ஓவர் போடுறது ஒரு ப்ரிஃபரன்ஸா இருக்குமோ, வாஷிங்டன் சுந்தர் டவுன் தி ஆர்டர் நல்லா ஆடினார்னா அவருக்கு ஒரு பெட்டர் டைமென்ஷன் வரும். இன்னொன்னு நீங்க மென்ஷன் பண்ணீங்க ரிங்கு சிங், ரொம்ப குளுமையா இருக்குங்க. ஐ திங்க் கேட்கறதுக்கு அவர் நல்லா பண்ணாரு. ஃபார் நோ ஃபால்ட் ஆஃப் ஹிஸ் அவர் டிராப் பண்ணாங்க. உள்ள வந்து திருப்பி அவர் பெர்ஃபார்ம் பண்ணது பார்க்க நல்லா இருக்கு. அவர் வந்து சட்டனா இருக்கணுங்க, யார் இருந்தாலும் இல்லாட்டியும் ரிங்கு சிங் ஷுட் டான் தி ஃபினிஷிங் ரோல் நம்பர் 5 to number 6. அந்த ஒரு ரோல் இந்தியன் டீம்ல அவர் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். 100% பத்ரி. இப்போ சிவம் துபே நீங்க சொன்னீங்கன்னா அவர் ஸ்பின் ஹிட்டர்ன்றாங்க. ரிங்கு சிங் ஸ்பின் ஹிட்டர், பேஸ் ஹிட்டர் எல்லாமே அடிப்பாரு. அவருக்கு அன்பார்ச்சுனேட்லி இந்த சீசன் என்ன ஆச்சுன்னு தெரியல. சரி, நம்ம செலக்ஷன் பத்தி பேச முடியாது, வேர்ல்ட் கப் இந்தியா ஜெயிச்சிட்டாங்க. பட் மூவிங் ஃபார்வர்ட் ரிங்கு சிங் ஒரு பெர்மனன்ட் ஃபிக்ஸ்சரா இருக்கணும் அந்த T20 செட்டப்ல. ஏன்னா வந்து துபேல ரிங்கு ஒரு இடம் தான் இருக்குன்னா அப்ப யார் போடுது? டெஃபினட்டா ரிங்கு சிங் தான் கொடுக்கணும். ஏன்னா மோர் அத்லெட்டிக், அவர் டெரிஃபிக் ஃபீல்டர். நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஃபீல்டர் ஆஃப் தி சீரிஸ் மெடல் கூட வாங்கியிருக்காரு. டெரிஃபிக் ஃபீல்டர்
அண்ட் டெரிஃபிக் பேட்ஸ்மேன். டூபே ஓகே பெர்ஃபார்ம் பண்றாரு, பட் நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா ரிங்கு இஸ் ஸ்லைட்லி ஹெட். பட் இன்னொன்னு, டூபே இந்த மிக்ஸ்ல இருப்பாரு. ஏன்னா அடுத்த T20 வேர்ல்ட் கப் இப்பதான் ஜெயிச்சிருக்கோம். பட் அஃப்கோர்ஸ் இதை பத்தி பேசிதான் ஆகணும். 2026 இந்தியால. சோ சப்கான்டினென்டல் கண்டிஷன்ஸ்ல டூபே இருப்பாரு மிக்ஸ்ல. பட் அதுக்கு நிறைய டைம் இருக்கு. ஆல்மோஸ்ட் இன்னும் 1.5 வருஷம் இருக்கு அதுக்கு. பட் ரிங்கு டெஃபினட்டா இருக்கணும். அடுத்தது பாப்போம், இந்த ஸ்ரீலங்கா சீரிஸ் வருது, எந்த மாதிரி செலக்ஷன் பண்ண போறாங்கன்னு பாப்போம். இது ஒரு ஸ்ரீலங்கா சீரிஸ் வருது, யாரு T20 கேப்டன், யாரு ODI கேப்டன், இந்த மாதிரி சில பல வெரி விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட், இன்ட்ரெஸ்டிங் விஷயங்கள் நிறைய உங்களுக்கு கிரிக்கெட் பத்தியில வந்திருக்கு. சோ இப்போதைக்கு ப்ராப்ளம் ஆஃப் பிளென்டி, பட் ப்ராப்ளம் ஆஃப் பிளென்டி இஸ் ஆல்வேஸ் a good problem. பொறுத்து வந்து பார்ப்போம் யார் சீல் பண்ண போறா அவங்களோட பிளேஸ் அப்படின்னு. Thank you Pratham for coming on Cricket with Padri. See you soon. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் அமுத்த மறந்துடாதீங்க. நாங்க என்ன வீடியோ போட்டாலும் இம்மீடியட்டா உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும். Thank you guys, see you soon, bye.